இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பெண்கள் அதிகாரம் பெறுவதை திட்டமிட்டு தடுத்தது திமுக. கோவை கொடிசியாவில் நடந்த என்டிஏ கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். முதலில் தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் தெரிவித்தார். பின் பேசிய அவர், சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் பார்லிமெண்ட் சட்டசபைகளுக்கு வர வேண்டும் என மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சி எடுத்தது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்கும்படி அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதினேன். இதன் மூலம் கிடைக்கும் பெருமையை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் எனவும் தெளிவாக கூறினேன். இந்த மசோதா நிறைவேறியிருந்தால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த அதிகப்படியான பெண்கள் அதிகாரம் பெற்றிருப்பர். ஆனால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு சதி செய்தன. அனைத்து மாநிலங்களுக்கும் 50% MP தொகுதிகளை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுத்தும் மக்களை குழப்பும் வகையில் பொய்யான தகவல்களை திமுக திட்டமிட்டு பரப்பி வருகிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழக பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கிடைக்க விடாமல் தடுத்தது ஏன் என திமுகவினரிடம் கேளுங்கள். வரும் 23ஆம் தேதி பெண்கள் இதற்கான சரியான பதிலடியை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார். பாரதிய ஜனதா முகமூடியாக அதிமுக செயல்படுகிறது. அதிமுகவை அடிமையாக்கி தமிழகத்தை ஆள பாரதிய ஜனதா துடிக்கிறது என திருச்சி பிரச்சாரத்தில் ராகுல் பேசினார். As Chief Minister and replace him by a puppet in the AIDMK. பாஜக அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அகற்றிவிட்டு இங்கே ஒரு பொம்மை முதல்வரை வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. The AIDMK is a historical party in Tamil Nadu. It played an important role in Tamil Nadu. அதிமுக ஒரு சிறப்பான கட்சி, தமிழக மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி. But today's AIDMK is fundamentally different than the old AIDMK. ஆனால் இன்றுள்ள அதிமுக அந்த பொழுவிலிருந்து வலுவிலிருந்து ஒரு பொம்மை கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. It is different because today's AIDMK is simply a mask for the BJP. இன்றைய அதிமுக பாஜகவின் முகமாடியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. It is the method by which the BJP and RSS want to infiltrate Tamil Nadu. பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுக்கணும். சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுவதற்கு கொள்கைகளும் இல்லாத பழனிசாமி அசிங்கமாக பேசுகிறார், சாபம் விடுகிறார். அவருக்கு 11வது தோல்வியை கொடுக்க வேண்டும் என திருப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். சாதனைகளை விலக்கி சொல்லணும்னா அதுக்கே நாங்கள் ஒரு தனியாக மாநாடு போடணும். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. சொல்றதுக்கு சாதனைகளும் செயல்படுறதுக்கும் கொள்கைகளும் இல்லாத பழனிசாமி அவதூறு பரப்புறாரு. அதை எப்படி அசிங்கமா பேசுறது, சாபம் விடுறது தன்னுடைய பிரச்சாரமா இப்ப வச்சிருக்கிறாரு. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காவு கொடுக்க துணிஞ்சிட்ட பழனிசாமிக்கு தமிழ்நாடு 11வது தோல்வியை கொடுக்கணும். வெகுமானத்துக்காக தன்மானத்தை இழந்து இனமானத்திற்கு துரோகம் செய்கிற அடிமை கூட்டத்துக்கு தமிழ்நாடு சரியான பாடம் புகட்டணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவுக்கும் அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும். அற்ப அரசியல் செய்யும் திமுக, பொளந்து கட்டிய அண்ணாமலை. பெண்களின் அதிகாரத்தை பறிப்பதுதான் சமூக நீதியா? தமிழக பெண்களின் அதிகாரத்தை பறிப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கூறியிருப்பதாவது, கடந்த 5 ஆண்டுகளாக ஊழல் இல்லாத அரசு துறைகளே இல்லை எனும் அளவிற்கு திமுக அரசு தமிழகத்தை தலைகுனிய செய்துள்ளது. தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளது. தீய சக்தி திமுகவை ஆட்சியில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு வரும் 23ஆம் தேதி தேர்தலில் வாக்களிக்க தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள்.
நம் நாட்டின் சகோதரிகளும் தாய்மார்களும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்த்து தமிழக பெண்களுக்கு துரோகம் செய்துள்ளன. 1973ஆம் ஆண்டு லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை 525 இருந்து 545 உயர்த்தப்பட்டது. ஆனால் அப்போதைய முதல்வர் கருணாநிதி தமிழகத்திற்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டாம் என்றார். அதையே அவரது மகனும் முதலமைச்சருமான ஸ்டாலினும் தற்போது செய்துள்ளார். தமிழகத்தில் லோக்சபா எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை 59 உயர்த்தப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது என முதல்வரால் விளக்க முடியுமா? அற்ப அரசியல் செய்வதற்காக பெண்களின் அதிகாரத்தை பறிப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா? இப்படி போலி சமூக நீதி பேசி மக்களை ஏமாற்றிய திமுகவின் நாடகத்திற்கு வரும் தேர்தலில் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார். தாவேக பிரச்சாரத்துக்கு திமுக நெருக்கடி, அமைதி புரட்சிக்கு மக்கள் தயார். கடலூர் பயணம் ரத்து, விஜய் ஆவேச அறிக்கை. தாவேக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை ரத்து செய்து வருகிறார். கடலூரில் 3வது முறையாக போலீஸ் அனுமதி வழங்கிய போதும் நாளைய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டார். விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்காததால் ரத்து செய்ததாக தாவேக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்துக்கு போன நாட்களை விட விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்த நாட்கள் அதிகம் என அரசியல் வட்டாரத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் நேர நாடகம் குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இக்கடிதம். தேர்தல் நேரத்தில் திசை திருப்பல்கள் நடப்பது ஒன்றும் புதிதன்று. இருந்தும் உஷாராக இருக்க வேண்டியது நம் கடமை. திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. ஈவேராவும் காமராஜரும் அண்ணாதுரையும் விதைத்த நல்லிணக்கம் பேசும் சமூக நீதி விதைகள் ஆழமாய் வேரூன்றிய மாபெரும் மதச்சார்பற்ற மண் இது. இத்தகைய நம் தமிழ்நாட்டு மண்ணில் என்றைக்கும் பாசிச சக்திகள் வேரூன்ற மட்டுமன்று காலூன்றவே இயலாது. அதோடு பாசிச மனநிலை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக திமுகவிற்கு மறுமுறை வாய்ப்பு என்பது எட்டாக்கனி என்பதுதான் தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டுக்கு மேலான தேர்தல் வரலாறு. தேர்தல் ஆணையத்திடம் என்னதான் பொறுப்பு இருந்தாலும் காபந்து அரசான கபட நாடக திமுக அரசு தன் கையில் வைத்திருக்கும் அதிகாரிகள் சிலரை வைத்து நமக்கு மட்டுமல்லாமல் நம் வேட்பாளர்களுக்கும் பரப்புரை செய்ய நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் நீட்டிக்கவே செய்கின்றது. கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதத்தை தாமதமாக அளித்து நமக்கான பிரச்சார முன்னேற்பாடுகளை செய்ய விடாமல் நெருக்கடி தருவது, கடைசி நேரத்தில் தாவிக்கவின் பரப்புரைக்கான அனுமதியை ரத்து செய்ய வைப்பது, ரத்து செய்வது, நமது பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி மற்றும் ரத்து குறித்து ஊடகங்களில் புனைவு செய்திகள் வெளியிட செய்து மக்களை குழப்புவது என்று திமுகவின் பரம்பரை தில்லுமுல்லுகள் தொடரத்தான் செய்கின்றன. பவள விழா பாப்பா என்னதான் தில்லுமுல்லு செய்தாலும் நீ தடுத்து விடலாம் என்று நினைப்பது போல் தாவேக ஒன்றும் பழைய ஃபார்மெட்டில் ரோட்டில் பிரச்சாரம் செய்வதை மட்டுமே நம்பியிருக்கவில்லை. தாவேகவிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த தன்னெழுச்சியான தன் விருப்பமான பிரச்சாரம் தமிழகமெங்கும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மாறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தாவேகவின் வெற்றியை தடுத்து விடலாம் என்று தான் என்ற அகந்தையில் இருக்கும் ஆதாய அரசியல் சூதாடும் அனுபவசாலிகள் அனைவரும் மக்கள் ஓர் அமைதி புரட்சிக்கு தயாரானதை மறந்துவிட்டு ஆடுகின்றனர். இந்த ஆட்டமெல்லாம் வருகிற ஏப்ரல் 21ஆம் தேதி வரைதான். ஏப்ரல் 23 அன்றே ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலருடன் பாசிச சக்திகளும் விசில் புயலில் வீழ்வது உறுதி. கட்டுப்பாடு இல்லாமல் அராஜகத்தையும் ஊழலையும் செய்து, கட்டுப்பாடு இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் கட்டுப்படுத்தி மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. மக்களே, இந்த வேடதாரிகளை நம்பாமல் விழிப்புடன் இருப்போம், வெல்வோம், வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் என விஜய் கூறியுள்ளார்.